ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னா, இன்னைக்கு நட சாத்திக்கிட்டு நாங்கள் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். கிளம்பும் போது ஐயாலாம் வந்தாங்க. ஐயாலாம் வந்தோடனே சரி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு இருந்தோம். யாரோ வராங்க, பாபாவுடைய பிள்ளைங்க தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் பேச்சு கொடுத்து இது என்ன ஊஞ்சல் அப்படின்னு கேட்டாங்க. இது குழந்தைங்க பிறக்கிறது, நான் 666 குழந்தை இங்கே பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னோம். அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவங்களுக்கு இது ஆச்சரியமா இருந்தது. எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னன்னா, நாங்கள் 6 பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அண்ணா தம்பின்னு சொல்றதுக்கு இல்லை, அங்கிளே கிடையாது, ஆன்டி கிடையாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம எல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு குழந்தை பெற்றதுனால அப்படி ஆகிட்டோம். இந்த பிள்ளைங்களை பெற்ற அப்பா அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் சொல்கிறேன். இவங்க எல்லாமே இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கீழே இருக்கிறாங்க. இந்த மீன் டைம் இவங்க எல்லாருமே காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இங்கே அப்பாவை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. ஐயா அவர் தான் பெரியவர். ஐயா உங்க பேரு? லலித். லலித். லலித் குமார். உங்க பேருங்க? கௌதம் சந்த். நீங்க? விஜயராஜ். விஜயராஜ். நீங்க? அமரத்லால். அமர்லால். கிஷன்லால். கிஷன்லால். விமல் குமார். எல்லாரும் தனித்தனியா ஜுவல்லரி வச்சிருக்காங்க. வேற வேற வியாபாரம் பண்றாங்க. தனித்தனியா இருக்கிறாங்க, ஆனா ஒத்துமையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது கிட்ட போனால் முட்டை பகைன்னு சொல்லுவாங்க, தூரம் இருந்தால் சேர உறவுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரே தெருவில் காஞ்சிபுரத்தில் ஜுவல்லரி வியாபாரம் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு ஒரே தெருவில் இருக்காங்க. எவ்வளோ ஒரு ஒற்றுமையா, எவ்வளோ அழகா, ஆனந்தமா, அற்புதமா, ஏதாவது விசேஷம்னா கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி இவங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையா, ஆரோக்கியமா, ஐஸ்வர்யமா, அன்பா, மகிழ்ச்சியா, பாதுகாப்பா இருக்கணும்னு எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவை நாங்க வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை பண்றோம். இவங்களை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய அவசியம் எக்கச்சக்கமா இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இந்த உலகத்துல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறோமோ எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. அவங்க இவங்க நீடூழி வாழணும். ஐயாவை பார்த்து அவர்கிட்ட பேசின அப்புறம் மனசு அப்படியே எங்க கையில இல்லை, இந்த உலகத்தையே மறந்த மாதிரி இருக்கு, ஏதோ புதிய உலகத்துக்கு போன மாதிரி இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, அது சந்தோஷமா மகிழ்ச்சி, நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது எங்களுக்கு திருப்தி. ஏன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லை எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். வருவாங்க, விஐபி வருவாங்க, மினிஸ்டர்ஸ் வருவாங்க, ஜட்ஜஸ் வருவாங்க, பெரிய டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒற்றுமையாக 6 பேர் நாங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா 6 பேர் குழந்தைலாம் 15 பேர் 16 பேர்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்றா வர முடியாது. ஒரே நேரத்தில் ஒன்றா இந்த மாதிரி தரிசனம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம். நீங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க. எல்லாருமே ஒரே ஹைட், ஒரே மாதிரி பாடி, பிசிக்கல். உங்க மகன் இருக்காரா? சரி, நான் யூடியூப்ல போறேன், அங்க பார்க்க சொல்லுங்க. அவரை இந்த மாதிரி எல்லாரும் அவங்க பேர் தீபக். என் பையன் தான். மீதி எல்லாரும் அவங்க எல்லாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணும் இல்லையா, அங்க போயிருக்காரு. பேசுங்க, ஒவ்வொருத்தர் பேசுங்க. நானும் என் ஒய்ஃபு மருமகள் எல்லாம் அடுத்த வாரம் அமெரிக்கா போறேன். நல்ல வழித்துணை பாபா உங்க கூட வழியிலே வருவாரு, எந்த தடை இல்லாம. நானும் வாரம் திருக்கால்மேடு அந்த வர வழியில சாய்பாபா கோவில் இருக்கு. நான் வாரம் வேலைக்கிழமை அங்க இது நடக்கும், போயிட்டு வாரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். ஐயா பெரியவர் சிறுடி நான் போயிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க ஒரு மரத்தை சுத்தி அந்த இலை கூட எத்தாங்க. பக்கத்துல இருக்கிற சீரடி கோவில் கூட நான் போயிட்டு.
காஞ்சிபுரத்தில் திருவேதிக்குளத்தில் சாய்பாபா கோயில் இருக்குது. ஆ. அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. வியாழக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பாருங்க. நானும் இப்போ சாய்பாபா பக்தனாக நானும் எங்கள் வீட்டில் சிறுமி சாய்பாபா வச்சு கலெக்டரேட்டு எல்லா சாய்பாபா கோயிலுக்கும் நேரம் கிடைக்க சொல்லலாம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதான் பாபா வந்து உங்களுக்கு நாங்கள் வீட்டில் சாய்பாபா எவ்வளோ அடிக்குது எவ்வளோ அடிக்குது உங்களுக்கு பாபா வந்து பிளஸிங்ஸ் கொடுத்துக்கிறாரு.